ஃபைனலா கமருதீன் அண்ட் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராங்க. தன்னோட ஃபேன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. விஜய் சேதுபதி விக்ரம் அண்ட் அரோராக்காக சொம்பு தூக்குறாரா, பயாஸ்டா நடந்துக்கிறாரா அப்படின்ற கருத்துக்கள் வந்து நேத்து நைட்ல இருந்து வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாண்ட்ரா வந்து வெளியில போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரவீன் அண்ட் வந்து வியானாக்கு வந்து ரோஸ்டுகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தெரியுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது அடுத்த வாரம் இவங்க 2 பேரும் வருவாங்களா இல்லையா, கமருதீன் அண்ட் பார்வதி வந்து வெளியில வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்ற டாக்ஸ்மே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கானா வினோத்தோட இது நீங்க இப்ப ஏவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதிகமா இருந்தது யாரு அப்படின்னா கமருதீன் தான். ஏன்னா அவர் தான் வந்து கானா வினோத்தோட இருந்தாரு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பாக்குறோம், செல்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம். ஆனா அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கானா வினோத் அந்த அவங்க பாண்டிங்க்கு அப்படி ஒரு கைத்தட்டல் கத்துனாங்க, அப்படி ஒரு கத்துனாங்க. கமருதீனுக்கு இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். மேபி அடுத்த வாரம் பிரஜன், சாண்ட்ரா, அப்புறமேட்டு கனி, எஃப்ஜே இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வர போறாங்க. அவங்களோட இவங்களும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே எபிசோடு இன்னைக்கும் போட்டு அதே தான் போட்டு விஜய் சேதுபதி தாலி அறுக்கிறாப்புல ஒரு குறும்படம், இந்த சீசனோட கடைசி குறும்படம் ஒன்று போட்டு பாத்தீங்கன்னா அவரு பெட்டி எடுக்க இவங்க தான் தூண்டாங்க அப்படின்ற மாதிரி, இவங்களாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருந்துச்சு. அதெல்லாம் சபரியையும் கார்னர் பண்ணியிருப்பாரு இவர் பிரவீன். அதுக்கப்புறம் வியானா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு இன்னைக்கு வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் வந்து திட்டிட்டு இருக்காரு. அதன் பிறகு செகண்ட் ப்ரோமோல தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க யாரு இப்ப டாப் 5ல இருக்கா உங்களுக்கு ஓட்டு கேட்கணும்னு நினைக்கும் போது வியானா அன்எக்ஸ்பெக்டடா வந்து அரோராக்கு வந்து ஓட்டு கேட்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடா சாண்ட்ராக்கு, வெளியில போற சாண்ட்ராக்கெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சபரிக்குமே ஓட்டு கேட்கிறாங்க. இவர் வந்து வாட்டர் மெலான்னா சபரிக்கு வந்து ஓட்டு கேட்கிறாரு, அவர் வந்து ரியலா இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே இன்னைக்கு வந்து எபிசோட ஓட்டிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் சாண்ட்ரா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அழுது ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி எல்லாரும் தேய்த்து அனுப்புன மாதிரி ஒரு இது வருது. அப்புறம் இந்த எபிசோடு முடிஞ்சோடனே வாட்டர் மெலானுக்கும் திவ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. அது வாட்டர் மெலான்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா. திவ்யா வந்து வியானா குட்டிங்கிறது, நம்ம இதுல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போலாம் வான்னு கூப்பிடுறது. திவ்யா சொல்றாங்க, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, பியான்சி இருக்காங்க, என்கிட்ட வராதீர்கள், என்னிடம் வராதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாலுமே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன், எங்க அம்மாவை கூட்டு வந்து பேசுறேன், ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு. ஃபைனலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து அவர் வந்து வெளியில வராரு. அவரோட ஃபேன்ஸ் மீட் வந்து இன்னைக்கு இருக்கு, அதை வந்து சந்திக்க போறாரு. ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேன்ஸ் மீட் வந்து கமருதீன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும். அவரோட சமூக வலைதள கணக்குகள் எல்லாத்துலயுமே கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாரு. ஆனா இன்ன வரைக்கும் அவங்களோட யூடியூப்லயும் சரி பார்வதி எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்லை, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்லை. மேபி வந்து ரூல் எதுவும் இருக்கா இல்லைன்னு தெரியல. கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி எது ரூல் இருக்கான்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்லை. 2 பேருமே வந்து எல்லாரும் வெளியில வந்த பிறகு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. கனியெல்லாம் வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ வெளியிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பார்வதி இந்த கமருதீனை பத்தி இப்ப எந்த ஒரு நியூஸ்மே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு கூட தெரியல. அப்படி ஒரு வந்து ஹைடெல்லாம் 2 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கமருதீனோட ஃபேன்ஸ் மீட் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, கேட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா கிளாரிட்டி கொடுப்பாரு. மேபி வந்து அந்த ரெட் கார்டு விஷயத்தை பத்தி பேசினா மேபி மன்னிப்பும் கேட்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஓகே, கமருதீன் இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் கொடுத்துட்டாரு, கூட பார்வதி வராங்களான்னா பார்வதி வரல அப்படின்ற மாதிரிதான் அப்டேட் வந்திருக்கு. மேபி இன்னும் ஒரு நாட்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஏன்னா நேற்று ஃபுல்லா நம்ம பார்த்தோம் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே போட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மேபி அவங்களுமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்பி உள்ள வருவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 2 விதமா பாக்குறேன். ஏன்னா இந்த சீசனை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரியா தான் போச்சு. கடைசியில் அந்த ரெட் கார்டு கொடுக்கறதப்ப ஹைப் கிரியேட் ஆகி ஒரு டிஆர்பி வந்துச்சு. அதே மாதிரி கானா வினோத் பொட்டி எடுத்தோன்னே ஒரு ஹைப் கிரியேட் ஆகி ஒரு டிஆர்பி வந்துச்சு. நடுவுல எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பூம் இந்த சீசன் வந்து ஆகவே இல்லை. அதனால வந்து சீசனே தொய்வு நிலையில தான் இருக்கு. இந்த டயத்துல வந்து இவங்க என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா கானா வினோத் வந்து பொட்டி எடுப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து பொட்டி எடுத்தாரு. அதே மாதிரி ஒரு டிஆர்பி இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு, சரி டிஆர்பி ஆச்சு கொண்டு வருவோமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க வைப்போமே, திரும்பி பார்வதி கமருதீன் வந்து
ரீஎன்ட்ரி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் கூட நினைக்கலாம். இல்ல வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணதுதான். எதனால வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா மகத் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. கொடுக்கும்போது அவரு திரும்பி உள்ள வந்திருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இவங்களும் அதே மாதிரிதான். ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சர்ச்சை போகுது இல்ல, வெளியிலயுமே ஒரு சர்ச்சை போகுது இல்ல. அதாவது வந்து இவங்க டிராமா பண்ணியிருப்பாங்க, பேனிக் அட்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளயுமே ஒரு சர்ச்சை போகுது. அதே தான் வந்து வெளியிலயுமே போகுது. இதை கிளாரிட்டி வந்து இன்னுமே கொடுக்கவே இல்லை. விஜய் சேதுபதி வந்து அவங்க பேனிக் அட்டாக் உண்மைதான், மருத்துவ குழு நாங்க சொல்லியிருக்காங்க, பிபி டீம் செக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளாரிட்டி இன்னும் கொடுக்கவே இல்லை. அது மேபி இன்னைக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஓரலா வச்சு சொல்லிட்டு போனா அப்படின்னா உள்ள இருக்கவங்களுக்கு வெளியில இருக்கவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. அதனால அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வந்தாங்க அப்படின்னா உண்மையில வந்து தாறுமாறா இருக்கும். ஏன்னா வந்து பிரசன்ட் இருப்பாப்ல, சாண்டா இருப்பாங்க, கமருதீன் எல்லாம் வந்து உட்காந்து 4 பேருமே ஒன்னா பேசி ஒரு பைசல் பண்ணு. அப்ப எந்த பேனிக் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரசன்ட் கூட இருக்காரு. ஏன்னா பிரஜன் வேற சொல்லியிருக்காரு, நான் வர்றப்ப அவங்க உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில போயிட்டு அவர் இன்டர்வியூல என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இன்ன வரைக்கும் வந்து கமருதீனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும் என்னை அப்ரோச் பண்ணி எதுவுமே பேசவே இல்லை, போன் நம்பர் வாங்கி பேசவே இல்லை. சார் எப்படி சார் பேசுவாங்க? ஏன்னா தப்புன்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மனசு வந்து உறுத்தும். ஐயோ இவர்கிட்ட அண்ணன் தான் சொன்னாங்க, பிரஜன் அண்ணன் சொல்லிட்டு. அவங்க பண்ணது வந்து 100% தப்பு தான். அவங்களுக்கால பேச முடியாது. பேசினாலுமே ஐயோ ஏதோ சொல்லிடுவாங்களோ ஏதோ அந்த ஒரு பயம், அச்சம் கண்டிப்பாவே இருக்கு. மேபி நேர்ல பார்க்கும்போது இவருக்கும் வந்து ஐயோ இப்படி பண்ணாங்களே எதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரஜன் அவர்களுக்கும் மறந்துடும். அதே மாதிரி சாண்ட்ராவா இருக்கட்டும், அவங்களுக்கும் பிரஜன் இருக்கிற ஒரு சப்போர்ட்டும் இருக்கும். பார்வதி அண்ட் கமருதீன் இருக்க அவங்க 2 பேருக்கு வந்து நேர்ல பார்க்கும்போது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது இது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ருக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஏன்னா வந்து சாண்ட்ரா அவர்களுக்கும் ஃபியூச்சர் இருக்கு. அதே மாதிரி அவங்க படங்கள் பண்ணுவாங்க, இவங்க பிரஜன் படங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னதான் வந்து பார்வதி தப்பு பண்ணியிருந்தாலும் கமருதீன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் சேனல் கையில தான் இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வந்து இந்த சரி பண்ணணும்னு வந்து சேனல் நினைச்சாங்க அப்படின்னா சேனலுக்கு டிஆர்பியும் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. அப்புறமேட்டு விஜேஎஸ் பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து ஒரு ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது இவரு விக்ரம்குன்னா ரொம்ப பேசுறாரு, ரொம்ப சொம்பு தூக்கிட்டு இருக்காரு, மற்றபடி வேற யாருக்குன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனை வந்து வேற யாருக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு குறும்படம் போட்டிருப்பாரா, ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பாரா? அது ஏன் விக்ரம்க்கு மட்டும் பதில் கேட்டுட்டே இருக்காரு? போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து திவ்யாட்ட வந்து நிறைய சண்டைகள்லாம் போட்டாரு. அதெல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. அது ஏன் விக்ரம்க்கு மட்டும் இவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. நேற்று நைட்ல இருந்து அவரை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் சீசன் வந்து கலர்ஸ் போகுது அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. அதனால வந்து மேபி அதுல இவர் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, பார்வதி என்ற கமருதீன் வந்து இப்போ ஃபேன்ஸ் மீட் நடக்கிறதாக போயிட்டு இருக்கு. மீண்டும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்குமா? சாண்ட்ராவோட எவிக்ஷன், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.